வணக்கம் பிள்ளைகளே. என்னுடைய பெயர் பேராசிரியர் பாலசுந்தர நிமலதாசன். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கணக்கியல் துறையின் தலைவராக இருக்கின்றேன். கோவிட்-19 காரணமாக வீட்டில் இருக்கின்ற உங்களை கல்வி அமைச்சின் அனுசரணுடனும் இலங்கை பரீட்சை திணைக்களம் வடமாகாண கல்வி அமைச்சின் கல்வி திணைக்களத்துடன் இணைந்து தேசிய கல்வி நிறுவனத்தின் அனுசரணுடன் இந்த கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கபத உயர்தரம் 13க்குரிய கணக்கீட்டு பாடத்தினூடாக நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் இலங்கை கணக்கீட்டு நியமம். இலங்கை கணக்கீட்டு நியமத்தை நாங்கள் பார்க்கின்ற போது நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்களிலே பலவிதமான கொள்கைகள் இருக்கின்றன. அந்த கொள்கைகளையும் ஒவ்வொரு நிறுவனத்தின் பகுதிகள் ஒவ்வொரு விதமான கொள்கைகளை உருவாக்கி அதனை பயன்படுத்தி கொண்டு வருகின்றது. இவ்வாறான கொள்கைகளை உருவாக்கி பயன்படுத்தி கொண்டு வருகின்ற போது நிறுவனத்தில் இருக்கின்ற கணக்கீட்டு பகுதியானது தனக்கு சாதகமான அல்லது தனக்கு பொருத்தமான கொள்கைகளை உருவாக்குகின்றது. அதனை நாங்கள் சொல்கின்றோம் கணக்கீட்டு கொள்கைகள் என்று. இந்த நிதிக்கூட்டுகளை நாங்கள் தயாரிக்கின்ற போதும் அதனை சமர்ப்பிக்கின்ற போதும் சில கணக்கீட்டு கொள்கையின் அடிப்படையில் சில மதிப்பீடுகளின் அடிப்படையில் நாங்கள் தயாரிக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த கணக்கீட்டு கொள்கைகள் பயன்படுத்துதல் தவறாக பயன்படுத்துதல் இணைஞ்சு அதை வழுக்கல் என்று சொல்கிறோம். இலங்கை கணக்கீட்டு நியமம் 8 இந்த கணக்கீட்டு கொள்கைகள் மதிப்பீடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வழுக்கலை எவ்வாறு இந்த நிதிக்கூட்டுக்களை தயாரிக்கின்ற போதும் அதனை சமர்ப்பிக்கின்ற போதும் என்ன விதமான அணுகுமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இந்த பாடத்தில் தேர்ச்சி மட்டமாக 11.3 காணப்படுகின்றது. கணக்கீட்டு கொள்கைகள், கணக்கீட்டு மதிப்பீடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், வழுக்கல் தொடர்பிலான கணக்கீட்டினை அதனுடைய வெளிப்படுத்துகளையும் எவ்வாறு மாணவர்கள் மேற்கொள்வர் என்பதை இதனூடாக நாங்கள் பார்க்கலாம். கற்றல் விளைவுகள் காணப்படுகின்றது. இந்த அத்தியாயத்தை நீங்கள் கற்றதன் பிறகு என்ன விடயங்களை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கணக்கீட்டு கொள்கைகள் மதிப்பீடுகளில் கணக்கீட்டு மதிப்பீடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், வழுக்கல் தொடர்பான விடயங்களை இலங்கை கணக்கீட்டு நியமம் 8க்கு அமைய நீங்கள் வரைவிலக்கணப்படுத்துவீர்கள். கணக்கீட்டு கொள்கைகளை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ளப்படுகின்ற அடிப்படை விடயங்களை நீங்கள் 2 விடயங்கள் இருக்கின்றன, அதனை குறிப்பிடுவீர்கள். இந்த கணக்கீட்டு கொள்கைகளை மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் குறிப்பிடுவீர்கள். கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றங்களை பதிவு முறையினை நீங்கள் கணக்குகளை விளக்கிக் கொள்வீர்கள். நடைமுறை ஆண்டில் இடம்பெற்ற வழுக்களை இனங்கண்ட பின்னர் அவை எவ்வாறு நிதிக்கூட்டுகளில் திருத்திக் கொள்ளப்படுவது, குறிப்பாக எவ்வாறு நிதிக்கூட்டுகளை நாங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுவர். அதனோடு இணைந்த வகையிலே இந்த கணக்கீட்டு நியமம் தொடர்பான வெளிப்படுத்தல்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது கணக்கீட்டு கொள்கைகள் பொறுத்தவரை நாங்கள் அதை சாதாரணமாக நிதிக்கூட்டுகளை தயாரிக்கின்ற போதும் சமர்ப்பிக்கின்ற போதும் குறிப்பிடப்படுகின்ற தத்துவங்கள், அடிப்படைகள், மரபுகள், விதிகள், நடைமுறைகள் என்பனவாகும். பொதுவாக நாங்கள் கணக்கியலை ஆரம்பிக்கின்ற போது இரட்டை பதிவின் அடிப்படையிலே ஆரம்பிக்கின்றோம். இரட்டை பதிவின் அடிப்படையிலே ஆரம்பிக்கின்ற போது ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கும் 2 பதிவுகள் காணப்படுகின்றது. ஒரு வரவாகும், ஒரு செலவாகும். அதனுடைய அடிப்படையாக வரவு பதிவும் செலவு பதிவையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். அதனை விட சில தத்துவங்கள், கணக்கீட்டு தத்துவங்கள் இருக்கின்றது. அந்த கணக்கீட்டு தத்துவங்கள் எல்லாம் நாங்கள் கணக்கீட்டு கொள்கையாக நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம். அதனை விட விதிகள் இருக்கின்றது. நாங்கள் பொதுவாக இரட்டை பதிவு எழுதுகின்ற போது வரவை முதலாகவும் செலவை 2ஆகவும் அது சில நடைமுறைகள் மரபுகளாக காணப்படுகின்றது. அவற்றுக்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். கணக்கீட்டு கொள்கைக்கு உதாரணமாக பெருமான தேய்விடல் கொள்கை. அதாவது பெருமான தேய்விடுவதற்கு பல முறைகள் இருக்கின்றது. அதில் குறிப்பாக நேர்கோட்டு முறை, ஒடுங்கு மீதி முறை. அப்போ நேர்கோட்டு முறை, ஒடுங்கு மீதி முறைகள் எல்லாம் பெருமான தேய்விடல் கொள்கையாக நோக்கிக் கொள்ளப்படுகின்றது. சரக்கிருப்பு மதிப்பிடல் கொள்கை. நாங்கள் சரக்கிருப்பு மதிப்பீடு செய்கின்ற போது முதல் வழிமுறையும் நிறையழைத்த சராசரி முறையும் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலையும் நாங்கள் அதை கொள்கையாக நோக்குகிறோம். வருமானங்களை இனங்காணும் கொள்கை, இதுக்கு இலங்கை நிதி அறிக்கை நிலையம் 15 காணப்படுகிறது. அதுவும் கணக்கீட்டு கொள்கையாக இருக்கின்றது. அதனோட வரி கொள்கைகள் போன்றன கணக்கீட்டு கொள்கைக்கான உதாரணமாக கொள்ளப்படுகின்றன. அடுத்த விடயம் கணக்கீட்டு மதிப்பீடுகளில் மாற்றங்கள். இப்போ கணக்கீடு மதிப்பீடு என்பதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சொத்துக்களை பொறுத்தவரையிலையும் பொறுப்புகளை பொறுத்தவரையிலையும் சொத்துக்களின் எதிர்கால நன்மைகள்
நிறுவனத்துக்கு சொத்து தொடர்பாக கிடைக்கின்ற பொருளாதார நலன்கள், அதை விட பொறுப்புகளின் எதிர்கால கடப்பாடுகள். இதில் 2 விடயங்கள் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சொத்து தொடர்பாக எதிர்கால நன்மைகளும், பொறுப்புகள் தொடர்பான எதிர்கால கடப்பாடுகளும். அதனை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்வதன் விளைவாக சொத்துக்கள் அல்லது பொறுப்புகளில் கீழ் கொண்டு செல்லும் பெறுமதியில் ஏற்படும் சீராக்கம். அப்போ கணக்கீடு மதிப்பீடு என்பது சொத்துக்களின் பொருளாதார நன்மைகள் அல்லது பொறுப்புகளின் எதிர்கால கடப்பாடுகளில் மீள் மதிப்பீடு செய்கின்ற போது அதனுடைய கீழ் கொண்டு செல்லும் தொகைகளில் ஏற்படுகின்ற மாற்றம் நாங்கள் கணக்கீட்டு மதிப்பீடுகளில் ஏற்படுகின்ற மாற்றமாக கொள்ளலாம். கணக்கீட்டு மதிப்பீடுகள் காலத்திற்கு காலம் புதிய தகவல்கள் மற்றும் போக்குகளுக்கு ஏற்ப மாறுபடுகின்றது. நான் நினைக்கின்றேன் 2019ஆம் ஆண்டு கபோத் உயர்தர பரீட்சையிலே ஒரு கடந்த கால வினாவாக வரப்பட்டிருக்கின்றது. கணக்கீட்டு மதிப்பீடுகள் காலத்துக்கு காலம் புதிய தகவல்கள் மற்றும் போக்குகளுக்கு ஏற்ப மாறுபடுகின்றன. இவ்வாறான தொடர்ச்சியான மாற்றங்கள் சம்பந்தமாக இந்த கணக்குகளை நாங்கள் தயாரிக்கின்ற போது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றமானது புதிய தகவல்கள் அல்லது புதிய அபிவிருத்திகள் மூலமாக ஏற்படுகிறதே தவிர அது வழுக்கலினுடைய திருத்தம் அல்லது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கணக்கீட்டு மதிப்பீடுகளுக்கு உதாரணமாக வியாபார வெறுமதிகளில் எதிர்பார்க்கப்படும் நட்டத்திற்கான ஒதுக்கீடு செய்தல், இதுக்கு நாங்கள் கணக்கீட்டு மதிப்பீடு மாற்றமாக சொல்கின்றோம். ஆதனம் பொறிமற்றும் உபகரணங்களின் பயன்தரு ஆயுட்காலத்தை மாற்று. பொதுவாக எடுத்து பார்த்தோம் என்றால் ஆதனம் பொறி உபகரணங்களை நாங்கள் கொள்வனவு செய்கின்ற போது அதனுடைய கிரியம், அதனுடைய பயன்தரு ஆயுட்காலம் உங்களுக்கு தரப்படும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதனை பயன்படுத்துவதனூடாக நீங்கள் பெருமானத்தை செய்திருப்பீர்கள். அந்த இயந்திரத்தின் இயலளவை அல்லது உற்பத்தியின் அளவை கூட்டுவதற்காக புதிய அந்த இயந்திரத்தினுடைய சில பாகங்கள் அல்லது பொருத்துக்களை நீங்கள் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அதன் சேர்ப்பதன் விளைவாக அந்த சொத்தினுடைய பயன்தரு ஆயுட்காலம் இன்னும் எதிர்காலத்தில் அதிகரிக்கும். அதுகூட நாங்கள் என்ன சொல்கிறோம்டா கணக்கீட்டு மதிப்பீடில் ஏற்படுகின்ற மாற்றமாக நோக்கிக் கொள்ளப்படுகின்றது. அடுத்தபடியும் வழுக்கள் நிகழ்காலத்தில் போன்றே முன்னிய காலங்களிலும் இடம்பெற்றிருக்கும். வழுக்களை பொறுத்தவரை நிகழ்காலத்திலையும் இடம்பெறலாம், முன்னிய காலங்களை இடம்பெற்றிருக்க முடியும். அந்த முன்னிய கால பகுதியின் வழுக்களை நாங்கள் பார்க்கின்றோம். எண்கறிஞர் ரீதியான நாங்கள் தவறாக பதிகிற உதாரணம் 1000 ரூபாவை பதிவு செய்ய வேண்டிய ஒரு தொகையை நாங்கள் 100 ரூபாக பதிவு செய்கிறது. கணக்கீட்டு கொள்கைகளை பயன்படுத்துவதில் ஏற்படும் பலம், அதனை கோட்பாட்டு வலு என்று சொல்கிறோம். அடுத்தபடியும் சில விடுபாடுகள் எங்களுக்கு தவறுதலாகவே நாங்கள் விடுபடுதல். அடுத்த விடயம் வெளிப்படுத்தல்களும் மோசடிகளும். நாங்கள் சில விடயங்களை வெளிப்படுத்தாமல் விடுதல் அல்லது வேணுமென்றே மோசடியாக அந்த குறிக்கப்பட்ட நடவடிக்கைகளை செய்தல் எல்லாம் நாங்கள் வழுக்கலாக நோக்கிக் கொள்ளப்படுகின்றது. நாங்கள் இதில் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் நடைமுறை ஆண்டில் வழுக்கள் அவ்வட நிதிக்கூட்டுகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னர் நாங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் கணக்கீட்டு கொள்கைகளை தெரிவு செய்தல். பொதுவாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணக்கீட்டு கொள்கைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த கணக்கீட்டு கொள்கையை பொறுத்தவரையிலே கணக்கீட்டின் உள்ளூடுகளாக 2 விடயங்கள் காணப்படுகின்றது. ஒன்று சொல்கிறோம் கொடுக்கல் வாங்குகள், 2வது நிகழ்வுகள். அந்த கொடுக்கல் வாங்குகள் நிகழ்வுகள் தொடர்பாக குறித்த விடயம் ஒன்றுக்கு கணக்கீட்டு நியமம் உறுதியானதாக இருப்பின், அதாவது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் இருந்தால் அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுக்கு உறுதியான ஒரு கணக்கீட்டு நியமம் இருந்தால் அந்த நியமத்துக்கு ஏற்ப நாங்கள் கணக்கீட்டு கொள்கைகளை தெரிவு செய்யலாம். அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுக்கு உறுதியான நியமம் இல்லாதபடில் நாங்கள் சில விடயங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த சில விடயங்களை பூர்த்தி செய்வதற்கு இது அந்த நிறுவனத்தினுடைய முகாமைத்துவத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த கொள்கைகள் பூர்த்தி செய்யப்படலாம். அதில் ஒன்று நிதிக்கூட்டுகளின் தகவல்கள் அவற்றை பயன்படுத்துபவர்களது தேவைகளுக்கு அனுகூலமானதாக இருக்க வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிதிக்கூட்டுகளை தயாரிக்கிறோம், நிதிக்கூட்டுகளை சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய நிறுவனத்தில் அக்கறையுள்ள கட்சியினர்கள் இருக்கின்றார்கள். அப்போ நிறுவனத்தில் அக்கறையுள்ள கட்சியினர்கள் யார் என்றால் எங்களை நம்பி இருக்கின்ற வாடிக்கையாளர்கள், எங்கள் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள், அரசாங்கங்கள், வங்கிகள், வரி நிறுவனங்கள் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அக்கறையுள்ள கட்சியினர்கள். அப்போ இந்த அக்கறையுள்ள கட்சியினருக்கு நாங்கள் எங்களுடைய நிதிக்கூட்டுகளை சமர்ப்பிக்கின்ற போது அது நம்பகத்தன்மை உடையதாக, அதாவது எங்களுடைய நிதிக்கூட்டுகளின் ஊடாகத்தான் அவர்கள் பொருளாதார ரீதியான
தீர்மானங்களை எடுப்பதற்கு இந்த நிதி கூட்டுகள் அவர்களுக்கு உதவி அளிக்கின்றது. அந்த வகையிலே எங்களால் வெளிப்படுத்தப்படுகின்ற தகவல் எல்லாம் நம்பகத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகின்றது. இரண்டாவது, நிதி கூட்டுகள் மூலம் முன்வைக்கப்படும் தகவல்கள் பின்வரும் விடயங்கள் தொடர்பாக நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் நிதி நிலைமைகள், லாபத்தன்மை, காசுப்பாய்ச்சல் என்பன அதன் குறிக்கப்பட்ட கொள்கையின் ஊடாக அதனுடைய நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அடுத்த விடயம் விடயத்துக்கு பொருத்தமுடையதாக இருக்க வேண்டும். அதாவது கொள்கை வாங்கல் நிகழ்வுகள் இருந்தால் அந்த விடயத்துக்கு இந்த கணக்கீட்டு கொள்கை பொருத்தமுடையதாக இருக்க வேண்டும். அடுத்த விடயம் நடுநிலைமையாக இருக்க வேண்டும். பக்கச்சார்பற்ற வகையில் நாங்கள் நடுநிலைமையாக இந்த தகவலை வெளிப்படுத்தி கணக்கீட்டு கொள்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோல நம்பகத்தன்மை கொண்டதாக இருத்தல் வேண்டும். அடுத்த விஷயம், இந்த சொல்லப்பட்ட கணக்கீட்டு கொள்கைகளில் மாற்றம். நினைக்கின்றேன் 2019ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட இந்த கணக்கீட்டு நியமத்தில் இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்களுக்கு அமைவாகத்தான் நாங்கள் கணக்கீட்டு கொள்கையில் மாற்றம் செய்யலாம். ஆரம்ப காலங்கள், அதாவது முன்னிய காலங்களில் இலங்கை கணக்கீட்டு நியமத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்வதென்பது சொல்லப்பட்டது. தற்பொழுது மாணவர்கள் நீங்கள் கருத்தில் கொள்ள விடியம், கணக்கீட்டு கொள்கைகளில் நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அது இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்களுக்கேற்ற வகையில் நீங்கள் மாற்றம் செய்தல் வேண்டும். அதனை விட கணக்கீட்டு நியமத்தின் தேவைப்பாட்டின் அடிப்படையில் அல்லது நிறுவனத்தின் நிதி நிலைமைகள், செயற்திறன் மற்றும் காசுப்பாய்ச்சல்கள் முன்னரை விட நம்பகத்தன்மை கொண்டதான தகவலை வழங்கக்கூடியதாக இருப்பின் அந்த கணக்கீட்டு கொள்கையில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் ஏற்கனவே பின்பற்றிய ஒரு கணக்கீட்டு கொள்கையை உங்களோட முகாமைத்துவ தீர்மானத்தின் அடிப்படையில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த மாற்றிக்கொள்ளப்பட்ட கணக்கீட்டு கொள்கையின் ஊடாக வருகின்ற விடயங்கள் அந்த குறிக்கப்பட்ட நிதி நிலைமைகளில், செயற்திறன் அல்லது காசுப்பாய்ச்சல்களில் முன்னரை விட நம்பகத்தன்மை கொண்டதான தகவலை வழங்குமாக இருந்தால் நீங்கள் கணக்கீட்டு கொள்கைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்த விடயம், கணக்கீட்டு மதிப்பீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கான கணக்கு வைப்பு. பொதுவாக நாங்கள் கணக்கீட்டு மதிப்பீடுகளில் மாற்றம் பார்த்து நாங்கள் ஒன்று பயன்தர ஆயுட்காலத்தில் மாற்றம். அந்த மாற்றம் கணக்கீட்டு காலத்தில் மாத்திரம் தாக்கம் ஏற்படுத்துமாயின் அந்த காலப்பகுதிக்குரிய லாப நட்ட கணக்கில் நாங்கள் அதனை சீராக்கம் செய்யலாம். குறித்த மாற்றம் ஏற்பட்ட ஆண்டிலும் தாக்கம் செலுத்துமாயின் தாக்கம் ஏற்படுத்திய காலப்பகுதிக்குரிய லாப நட்ட கணக்கில் சீராக்கம் செய்யலாம். அதனை விட ஆதனம், பொறி மற்றும் இயந்திரம் என்பவற்றில் குறிப்பாக அதனுடைய பயன்தரு ஆயுட்காலத்தில் மாற்றம் ஏற்படுத்துமாயின் அந்த காலப்பகுதியில் அடையாளம் காணப்பட வேண்டியதோடு நடைமுறை மற்றும் எதிர்கால பகுதிக்குரியவைகளும் சீராக்கம் செய்யப்பட வேண்டும். அதாவது நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும், பயன்தரு ஆயுட்காலத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற போது அந்த மாற்றம் ஏற்படுகின்ற நடைமுறை ஆண்டிலும் அதனை தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளிலும் நீங்கள் அதுக்குரிய சீராக்கம் செய்தல் வேண்டும். அடுத்த விடயம், குறித்த மாற்றம் சொத்துக்கள் அல்லது பொறுப்புகள் அல்லது தொடர்புடைய உரிமையாண்மையில் மாற்றத்தின் மீது தாக்கம் செலுத்துமாயின் சம்பந்தப்பட்ட ஆண்டின் சொத்துக்கள், பொறுப்புகள் அல்லது உரிமையாண்மையின் கீழ் கொண்டு செல்லும் பெறுமதியில் சீராக்கம் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் மாற்றம் ஒன்று ஏற்படுகின்றது, அந்த மாற்றம் சொத்து பொறுப்புகள் தொடர்புடைய உரிமையாண்மையில் மாற்றம் ஏற்படுத்துமாயின் அந்த சொத்து பொறுப்புகள் உரிமையாண்மையின் கீழ் கொண்டு செல் பெறுமதியில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் இவ்வளவு நேரமும் உங்களால் வழங்கி கொள்ளப்பட்ட விடயங்கள் எவ்வாறு கடந்த கால வினாக்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எவ்வாறு கேள்வி வரப்பட்ட வினாக்கள் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது, அதுக்கு எவ்வாறு நீங்கள் விடையளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதனூடாக பார்ப்போம். செயற்பாடு 1, LKS 8, கணக்கீட்டு கொள்கைகள், கணக்கீட்டு மதிப்பீடு மாற்றங்கள் மற்றும் வழுக்கள் நியமத்துக்கு ஏற்ப பின்வருவனவற்றுள் கணக்கீட்டு மதிப்பீடு அல்லது மதிப்பீடுகளின் மாற்றமாக கருதக்கூடியவை எது அல்லது அவை. இந்த கேள்வி காபோதோஜேதர பரீட்சை 2019 புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக இருப்பதனால் அது ஒரு முன்னோடி மாதிரி வினாத்தால் தயாரிக்கப்பட்டது. அந்த முன்னோடி மாதிரி வினாத்தாளினுடைய பகுதி 1 வினா இலக்கம் 18 உங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வி. அதில் கேட்ட கேள்வி, அதில் A, சொத்தொன்றின் பயன்பாடு ஆயுட்காலம், B, இருப்பின் தேறக்கூடிய பெறுமதி, C, ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்களை தேய்விடும் முறை. இப்போ நாங்கள் இதில் பார்க்கின்ற விடயம், எங்களுக்கு கேட்ட கேள்வி கணக்கீட்டு மதிப்பீட்டு
மதிப்பீடு அல்லது மதிப்பீடுகளின் மாற்றமாக கருதப்படக்கூடியவை. அப்போ நாங்கள் இதில் பார்க்கின்ற விடயம், இதில் கணக்கீட்டு மதிப்பீடு மாற்றத்தோடு தொடர்புடைய விடயங்கள் என்ன? சொத்தின் பயன்தர ஆயுட்காலம் கணக்கீட்டு மதிப்பீடு மாற்றமாக கொள்ளலாம். பி, இருப்பின் தேறக்கூடிய பெறுமதி, இது நாங்கள் மதிப்பீடுகளின் மாற்றமாக கொள்ள முடியாது. சி, ஆதனம் பொறி மற்றும் உரங்களை தேவையிடும் முறை, இது கணக்கீட்டு கொள்கை. அப்போ இங்கே 3 விடயங்களில் எங்களுக்கு ஏ, அதாவது சொத்தொன்றின் பயன்பாடு ஆயுட்காலம் என்பது கணக்கீட்டு மதிப்பீட்டில் மாற்றமாக கொள்ளலாம் என்பதை நாங்கள், ஆகவே இதுக்குரிய விடை நீங்கள் பார்க்கலாம் ஏ. அதாவது உங்களுக்கு 5 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஏ மாத்திரம், ஏபி மாத்திரம், ஏசி ஆகியன மாத்திரம், பிசி மாத்திரம், ஏபிசி ஆகியன. அப்போ இங்கு சரியான விடை ஏ மாத்திரம். அப்போ இதில் நீங்கள் பார்க்கின்ற விடயம் கணக்கீட்டு மதிப்பீடுண்ட என்ன, அதில் என்ன மாற்றம் இருக்குது, அந்த மாற்றத்துக்கு உதாரணத்தை நீங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தால் இந்த வினாவுக்கு மிக இலகுவாக நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். 2வது கேள்விக்கு போகிறோம். செயற்பாடு 2 LKS 8 கணக்கீட்டு கொள்கைகள், கணக்கீட்டு மதிப்பீடுகளின் மாற்றங்கள் மற்றும் வழுக்கள் இன்படி பின்வரும் கூற்று அல்லது கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானவை? நாங்கள் LKS 8 படி நாங்கள் இதுக்கு விடையளிக்க வேண்டிய விடயமாக இருக்குது. ஏ, நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் சமர்ப்பிக்கும் போதும் பயன்படுத்தப்படும் குறிப்பிடப்பட்ட தத்துவங்கள், அடிப்படைகள், மரபுகள், விதிகள், நடைமுறைகள், கணக்கீட்டு கொள்கை. அப்போ இங்கே வரவிலக்கணம் என்ன செய்யப்படுது என்றால் இங்கே கேள்வியாக உங்களுக்கு வருகின்றது. அப்போ நீங்கள் வரவிலக்கணத்தை சரியான முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இது ஏ சரி என்ற கணக்கீட்டு கொள்கைக்கான வரவிலக்கணம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பி, புதிய தகவல்கள் மற்றும் புதிய அபிவிருத்திகளின் காரணமாக கணக்கீட்டு மதிப்பீடுகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அப்போ இங்கே கணக்கீட்டு மதிப்பீடுகளில் மாற்றங்கள், அப்போ நாங்கள் ஏற்கனவே நான் முன்று விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். கணக்கீட்டு மதிப்பீடு மாற்றம் என்றால் என்ன? அப்போ கணக்கீட்டு மதிப்பீடு மாற்றம் என்றால் என்னென்றால் புதிய தகவல்கள், புதிய அபிவிருத்திகளின் காரணமாக சொத்து பொறுப்பின் முழுமையாண்மையில் கீழ்கொண்டும் செல்லும் பெறுமதியில் மாற்றம் பெறும். அப்போ இங்கே இது பியும் சரி. சி, முன்னிய காலப்பகுதிக்கான வழுக்கள் நிதிக்கூட்டுகளின் மூலங்களை அளவீடு செய்வது தொடர்பில் எழும்போது மாத்திரம் அவை முன்னிய கால பகுதிக்கு ஏற்ற விதத்தில் திருத்தப்படும். அப்போ இதை பார்த்தோம் என்றால் முன்னிய கால பகுதிக்கான வழுக்கள் நிதிக்கூட்டுகளின் மூலங்களை அளவீடு செய்வதோடு எழும்போது மாத்திரம் அவை முன்னிய கால பகுதிக்கு ஏற்ற விதத்தில் திருத்தப்படும். அதாவது முன்னிய கால பகுதிக்குரிய வள என்றாலும் சரி, நடைமுறை ஆண்டிற்குரிய வள என்றாலும் சரி நாங்கள் திருத்தப்பட வேண்டும். அப்போ இங்கே ஏபிசியில் எங்களுக்கு சி பொருத்தமுடியமாக இல்லை. அப்போ இங்கே விடையை நாங்கள் பார்க்கின்ற போது ஏயும் பியும் மாத்திரம்தான் இந்த செயற்பாடு 2க்குரிய விடையாக நாங்கள் பார்க்கலாம். அப்போ இங்கே செயற்பாடு 2க்கான விடை ஏயும் பியும். அப்போ இதில் முதலாவது கணக்கீட்டு கொள்கையை பற்றி கேட்டிருக்கிறோம். பி, கணக்கீட்டு மதிப்பீடுகள் மாற்றம் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை கேட்டிருக்கு. அப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இப்படியான விடயங்கள் பகுதி 1 உங்களுக்கு வினாக்களாக வரக்கூடியதாக இருக்கும். செயற்பாட்டு 3 LKS 8 படி கணக்கீட்டு கொள்கைகள், மதிப்பீடுகள் மாற்றங்கள் மற்றும் வழுக்களின் படி கணக்கீட்டு கொள்கைகளை கம்பெனி மாற்றக்கூடிய 2 சந்தர்ப்பங்களை குறிப்பிடு. இது காபதோஜ பரீட்சை 2016ஆம் ஆண்டு பகுதி 1 வினா இலக்கம் 41 வந்திருக்கு. அப்போ இதில் கணக்கீட்டு மதிப்பீடு கொள்கைகள், மதிப்பீடு மாற்றங்கள், வழுக்களின் படி கணக்கீட்டு கொள்கைகளை கம்பெனி மாற்றக்கூடிய 2 சந்தர்ப்பங்கள். அப்போ 2019 திருத்தப்பட்ட கணக்கீட்டு நியமத்தின் படி நாங்கள் இந்த கணக்கீடுகளை மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஒன்று இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தபடியும் இந்த கணக்கீட்டு கொள்கைகளை மாற்றுவதற்கு முகாமை தீர்மானத்தின் அடிப்படையில், அதாவது நிதி நிலைமை, காசு பாய்ச்சல் மற்றும் சேத்திரனில் முன்னரை விட ஆன தகவல்களை விட தற்போது வழங்குகின்ற விடயங்கள் நம்பகரமானதாக இருந்தால் அந்த விடயத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அப்போ இங்கே நாங்கள் விடையை பார்க்கின்ற போது இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்களுக்கு அமைவாக நாங்கள் கணக்கீட்டு கொள்கைகளை கம்பெனி மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இலங்கை நிதி நியமத்தின் தேவைப்பாட்டின் அடிப்படையில் அல்லது நிறுவனத்தின் நிதி நிலைமைகள், சேத்திரன் மற்றும் காசு பாய்ச்சல்கள் முன்னரை விட நம்பகத்தன்மை கொண்டதான தகவல்களை வழங்கக்கூடியதாக இருந்தால் அந்த கணக்கீட்டு கொள்கையில் நாங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும். வினா இலக்கம் செயற்பாடு 4 அதுவும் காபதோஜ பரீட்சை 2015ஆம் ஆண்டு பகுதி 1 வினா இலக்கம் 44 வந்திருக்கின்றது. LKS 8 படி, அதாவது கணக்கீட்டு கொள்கைகள்,
கணக்கீட்டு மதிப்பீடுகளின் மாற்றங்கள் மற்றும் வழுக்களின் படி பின்வரும் நிலைமைகள் கணக்கீட்டு மதிப்பீடுகளின் மாற்றம் ஒன்றினை பிரதிநிதித்துவப்படுத்துமா என்பதை குறிப்பிடுக. அதாவது இங்கே உங்களுக்கு ஒரு 4 நிலைமைகள் தந்திருக்கு. இந்த 4 நிலைமைகளில் அந்த நிலைமைகள் கணக்கீட்டு மதிப்பீடுகளில் மாற்றம் பிரதிநிதித்துவப்படுத்துமா இல்லையா? பிரதிநிதித்துவப்படுத்தும் என்றால் நாங்கள் ஆம் என்று அதில் எழுத வேணும். பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றால் இல்லை என்று நாங்கள் எழுத வேணும். அப்போ ஒவ்வொரு நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்ப சரக்கிருப்பினை கூட்டியதன் காரணமாக லாபத்தில் ஏற்படும் மாற்றம். அப்போ இங்கே பார்த்தோம்னா இது எந்த வகையிலையும் எங்களோட மதிப்பீடுகளில் மாற்றமாக கொள்ளப்பட மாட்டாது. ரைட். அடுத்தபடியதை பார்த்தோம் என்றால் பி, வருட இறுதியில் உள்ள கடன் பட்டோர் மீதிகளுக்கு ஐயக்கடன் ஏற்பாட்டினை செய்வதற்கான வீதத்தில் மாற்றம். இப்போ இதில் நாங்கள் பார்த்த விடயம் எதிர்பார்க்கப்படும் நட்டங்களுக்கான ஒரு ஒதுக்கீடு. அப்போ இங்கே அது மதிப்பீடு மாற்றமாக கொள்ளப்படும். அப்போ இங்கே நாங்கள் கட்டாயம் ஆம் என்று எழுத வேண்டும். சி, சரக்கிருப்பு மதிப்பீட்டு முறையானது முதல் சென்றது என்ற முறையிலிருந்து நிறையிட்ட சராசரி முறைக்கு மாற்றம். அப்போ இங்கே சரக்கிருப்பு மதிப்பீட்டு முறையானது முதல் சென்றது என்ற முறையிலிருந்து நிறையளிக்கப்பட்ட சராசரி முறைக்கு மாற்றம். இது கவனத்தில் கொள்ள முடியும். இது ஒரு சரக்கிருப்பு மதிப்பீட்டு கொள்கை இல்லை கொள்கை மாற்றமாகவே கருத்தில் கொள்ளப்படுமே தவிர மதிப்பீடுகள் ஏற்பட்ட மாற்றமாக வராது. அப்போ இது எங்களோட கணக்கீட்டு மதிப்பீடுகள் ஏற்பட்ட மாற்றமாக இல்லை. டி, கட்டடம் ஒன்றின் எதிர்பார்க்கப்பட்ட பயன்தரு ஆயுட்காலம் 30 35 வருடங்களுக்கு மாற்றும். அதாவது நீங்கள் பார்த்தோம்னா இந்த மாற்றம் பயன்தரு ஆயுட்காலத்தை பொறுத்தவரையில் பயன்தரு ஆயுட்காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் நான் சொல்கிறோம் கணக்கீட்டு மதிப்பீடுகளில் ஏற்படுகின்ற மாற்றமாக இருக்கும். அப்போ இதுக்குரிய விடையை நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவதுக்கு நாங்கள் இல்லை. ரெண்டாவதை பார்த்தோம்னா வருட இறுதியில் உள்ள கடன்பட்டோர் மீதிகளுக்கு கையக்கடன் ஏற்பாட்டினை செய்வதற்கான வீதத்தில் மாற்றம், அதுக்கு நாங்கள் ஆம். அடுத்தபடியும் சரக்கிருப்பு மதிப்பீட்டு முறையானது முதல் சென்றது என்ற முறையிலிருந்து நிறையிட்ட சராசரி முறைக்கு மாற்றம், அது நாங்கள் கணக்கீட்டு கொள்கை மாற்றம், அதுவும் இல்லை. அடுத்தபடியும் கட்டடம் ஒன்றின் எதிர்பார்க்கப்பட்ட பயன்தரு ஆயுட்காலம் 30 35 வருடங்களுக்கு மாறுகின்ற போது அதனை நாங்கள் கணக்கீட்டு மதிப்பீடுகளில் ஏற்படுகின்ற மாற்றமாக கொள்ளப்படும். அப்போ நாங்கள் இந்த கணக்கீட்டு கொள்கையினூடாக அல்லது கணக்கீட்டு மதிப்பீடுகளில் ஏற்பட்ட மாற்றத்தினூடாக அல்லது வழுக்களினூடாக என்ன விளங்கிக் கொள்கின்றோம் என்றால் தரப்பட்ட விடயங்களுக்குரிய உதாரணத்தையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உதாரணம் எவ்வாறு பிரயோகிக்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்வதனூடாக பகுதி 1 வினாக்கான நாங்கள் விடையை சரியான முறையில் எழுதி கொள்ள முடியும். அப்போ இதுக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் இல்லை, ரெண்டாவதுக்கு ஆம், மூன்றாவதுக்கு இல்லை, நாலாவதுக்கு ஆம். அப்போ இதனூடாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னென்றால் இந்த கணக்கீட்டு கொள்கைகள் கணக்கீட்டு மதிப்பீட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் வழுக்கள் எவ்வாறு நிதி கூட்டுக்களை தயாரிக்கும் போதும் சமர்ப்பிக்கும் போதும் பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ நாங்கள் பார்க்கின்ற விடயத்தை பொறுத்தவரையிலே இங்கே நாங்கள் பார்க்கின்ற விடயம் இது தொடர்பான ஒரு சுருக்கத்துக்கு வருகின்ற ஒரு சமரிக்கு வருகின்ற போது இங்கே நான் பார்த்த விடயம் கணக்கீட்டு கொள்கைகள். அப்போ கணக்கீட்டு கொள்கைகள் என்றால் என்ன என்பது நீங்கள் அதுக்குரிய வரைவிலக்கணத்தை தெளிவுபடுத்தி வச்சிருக்கணும். ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லையும் வந்திருக்கு, அதுக்கு முற்பட்ட வினாத்தாள்களையும் இருக்கின்றது. அதனை விட கணக்கீட்டு மதிப்பீடுகளில் ஏற்படுகின்ற மாற்றம், அப்போ கணக்கீட்டு மதிப்பீடுகளில் மாற்றம் என்ற என்ன, அந்த மாற்றத்துக்கான உதாரணங்களை நீங்கள் தெளிவாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். அதுவும் 2019ஆம் ஆண்டு வினாத்தாளில் பெறப்பட்டிருக்கு. அதனை விட வழுக்கள் வழுக்கள் என்ற என்ன, அந்த நடைமுறை ஆண்டில் ஏற்படுகின்ற வழுக்கள், அந்த நிதி கூட்டுகளை நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு முதல் அதனை சீராக்கி போட்டு நீங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனை விட இந்த கணக்கியல் கொள்கையில் மாற்றம் எவ்வாறு மாற்றத்தை செய்யலாம், அதாவது முதலாவது நாங்கள் மாற்றம் செய்ய வேணுமாக இருந்தால் இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றம் செய்யலாம், அல்லது முகாமை தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த கணக்கியல் கொள்கைக்கு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் ஊடாக முகாமை தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் மாற்றத்தை செய்து கொள்ள முடியும். கணக்கீட்டு மதிப்பீடுகளின் மாற்றம் எவ்வாறு கணக்குகளில் செய்யலாம் என்பதை மாற்றம் நிகழ்ந்தால் அந்த நிகழ்ந்த காலப்பகுதிக்கான லாப நட்ட கணக்கினூடாக செய்யலாம். ஆதனம் பொறிவுரம் என்றால் அந்த சொத்து தொடர்பான மாற்றத்தில் செய்யலாம். அதனை தொடர்ந்து வருகின்ற எதிர்காலத்துக்குரிய ஆண்டுகளுக்கும் நாங்கள் செய்யலாம்.
நிறுவனங்களை பொறுத்தவரையிலேயே நிறுவனங்களிலே மனித வளங்கள், பௌதிக வளங்கள் காணப்படுகின்றன. பௌதிக வளங்கள் மனிதனால் நிர்மாணிக்கப்படலாம் அல்லது கொள்வன செய்யப்படலாம். இவ்வாறான பௌதிக வளங்களை வைத்துத்தான் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தி சேவை செயற்பாடுகளை செய்கின்றன. இந்த பௌதிக வளங்களுடைய கொள்வனவு செய்தல், இந்த பௌதிக வளங்களுக்குரிய பயன்படுத்துகின்ற போது பௌதிக வளங்களில் ஏற்படுகின்ற தேய்மானங்கள், அது தொடர்பான விற்பனைகள் தொடர்பான விடயங்கள் நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுக்கும் அதனுடைய நலன்களுக்கும் இன்றியமையாததாக காணப்படுகின்றது. இந்த பௌதிக வளங்களை நாங்கள் எங்களுடைய கணக்கீட்டின் அடிப்படையிலே நாங்கள் பாகுபடுத்துகின்ற போது அதனை ஆதனம், பொறி மற்றும் உபகரணம் என்று சொல்கின்றோம். இந்த ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள் நிறுவனங்களுக்கு எதிர்கால நன்மைகளை அல்லது பொருளாதார நலன்களை வழங்குகின்ற சொத்துக்களாக கொள்ளப்படுகின்றது. இவை நடைமுறையல்லா சொத்துக்கள் என்ற பகுதியின் கீழ் காட்டப்படுகின்றது. இதன் அடிப்படையிலே இந்த ஆதன பொறி மற்றும் உபகரணங்கள் தொடர்பான ஒரு கணக்கு வைப்புகளை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நிதி கூட்டுக்களை நாங்கள் தயாரித்து சமர்ப்பிக்கின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற விடயமாக கொள்ளப்படுகின்றது. அதற்கு உதவி புரிகின்ற வகையிலே இலங்கை கணக்கீட்டு நியமம் 16 ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள் அதற்கு துணை புரிகின்றன. தேர்ச்சி மட்டம் 11.5 ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்களின் கணக்கீட்டுக்கான அடிப்படைகளை விரைவிலக்கணப்படுத்துவர். ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நாங்கள் பௌதிக வளங்களாக இருக்கின்றோம். இந்த சொத்துக்களை பொறுத்தவரையிலே சொத்துக்கள் நடைமுறை அல்லா சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்களாக பாகுபடுத்தப்படுகின்றது. இந்த நடைமுறை அல்லா சொத்துக்கள் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதிகளுக்கு மேலதிகமாக நாங்கள் பாவித்துக் கொள்கின்ற அதே நேரம் அதனூடாக பொருளாதார நலன்கள் நிறுவனத்துக்கு கொண்டு வரப்படும். ஆதனம், பொறி, உபகரணங்கள் என்பது நாங்கள் பின்வரும் பண்புகளின் ஊடாக இனங்கண்டு கொள்ள முடியும். உற்பத்திக்கு அல்லது பொருட்கள் அல்லது சேவைகள் வழங்கலுக்கு அல்லது மற்றோருக்கு வாடகைக்கு வழங்குவதற்கு அல்லது நிர்வாக தேவைகளுக்கு வைத்திருக்கப்படும் தொட்டு உணரக்கூடிய சொத்துக்கள், நாங்கள் கண்ணால் பார்த்து கையால் தொட்டு உணரக்கூடிய சொத்துக்களை நாங்கள் ஆதனம், பொறி மற்றும் உபகரணம் என்று சொல்லலாம். ஒரு வருட காலத்திற்கு கூடிய காலத்திற்கு பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் தொட்டுணரக்கூடிய சொத்துக்கள். அப்போ இது அதான் நாங்கள் சொல்கிறோம் நடைமுறை அல்லா சொத்துக்கள். நடைமுறை அல்லா சொத்துக்கள் என்பது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதிகளுக்குள் எதிர்கால நன்மைகளை எங்களுக்கு நிறுவனத்துக்கு தருமாக இருந்தால் அதனை நாங்கள் சொல்கின்றோம் ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள் என்று. இந்த ஆதனம், பொறி, உபகரணங்களை பொறுத்தவரையிலே பௌதிக வளங்களை பொறுத்தவரை நாங்கள் பயன்படுத்த தேய்மானத்துக்குட்படும். ஆனால் மனித வளத்தை பொறுத்தவரையில் மனித வளம் பயன்படுத்த அவன் மெருகூட்டப்படுவான், ரெக்கனைசேஷன். இங்கே சொத்துக்களை பயன்படுத்தவே டிப்ரிஷியேஷன், அதாவது பெருமான தேய்வுக்கு உட்படும். பெருமான தேய்வுண்டா என்ன? பெருமான தேய்வு என்பது ஒரு சொத்தொன்றின் பெருமான தேய்விடத்தக்க தொகையினை இங்கே நாங்கள் பார்க்கின்றபடியும் சொத்துக்கள் கொள்வன செய்யப்படுகின்ற போது கிரயம் தீர்மானிக்கப்படும். அந்த கிரியத்தோடு குறிக்கப்பட்ட சொத்தினுடைய எஞ்சிய பெறுமதியும் தீர்மானிக்கப்படும். அதனோடு இந்த வகையில் பயன் தரு ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படும். பயன் தரு ஆயுட்காலத்தின் அடிப்படையில் அந்த சொத்துக்களை நாங்கள் தேய்மானத்துக்கு உட்படுத்துவோம். அப்போ கிரியத்தை அதனுடைய பயன் தரு ஆயுட்காலத்தின் ஊடாக நாங்கள் பாகுபடுத்துகின்ற போது, அதை பிரிக்கின்ற போது பெருமான தேய்மானம் செய்யப்படும். பெருமான தேய்விடத்தக்க தொகை என்பது ஒரு சொத்தின் கிரியத்துக்காக மாற்றீடு செய்யப்பட்ட வேறு தொகையிலிருந்து எஞ்சிய பெறுமதியினை கழித்து வரும் தொகை. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கிரியம் அல்லது கிரியத்துக்கு மாற்றீடு செய்யப்பட்ட தொகையிலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழித்து வரும் தொகை, அதை சொல்கிறோம் பெருமான தேய்விடத்தக்க தொகை. அதனை விட இழிவு பெறுமதி. அப்போ இங்கே பார்க்கின்ற விடயங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் வரவிலக்கணப்படுத்துகின்றோம். சொத்தின் பயன்தரு ஆயுட்கால முடிவில், உதாரணமாக ஒரு சொத்து நாங்கள் 5 வருஷம் பாவனைக்காக கொள்ளன செய்த நாங்கள் என்றால் அந்த 5ஆம் வருட இறுதியில் இருக்கின்ற பெறுமதி, 5ஆம் வருட இறுதியில் இருக்கின்ற பெறுமதி. சொத்தின் பயன்தரு ஆயுட்கால முடிவில் அச்சொத்தொன்றினை அகற்றுவதன் மூலம் பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் பெறுமதியிலிருந்து அவ்வாறு அகற்றுவதற்கு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் செலவுகளை கழித்து வரும் தேறிய பெறுமதி நாங்கள் இழிவு பெறுமதி என்று சொல்கிறோம். அது அல்லது எஞ்சிய பெறுமதி என்று நாங்கள் சொல்கின்றோம். பயன் தரு ஆயுட்காலம் நிறுவனம் ஒன்றில் சொத்தொன்றின் பாவனைக்காக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் காலம். அதை நிறுவனம் ஒரு சொத்து நாங்கள் கொள்ளனை செய்தால் அந்த சொத்து எவ்வளவு காலம் நிறுவனத்துக்கு
பயன்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்ற காலம் நாங்கள் பயன்தர ஆயுட்காலம் என்று சொல்கிறோம். அடுத்தபடியாக நியாயமான பெறுமதி. பொதுவாக சொத்துக்கள் கிரியத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுவது வழமை. இருந்த பொழுதிலும் நடைமுறை சந்தையில், அப்போ நடைமுறை சந்தையை பொறுத்தவரையில் ஒரு சொத்தின் பெறுமதி சிறிது கூடுதலாகத்தான் பொதுவாக இருக்கும். ஆகவே இங்கே நடைமுறை சந்தையில் கூடுதலாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். அப்போ நடைமுறை சந்தையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சொத்துக்களை நாங்கள் எவ்வாறு கணிப்பீடு செய்வது, அது சொல்கிறோம் நியாயமான பெறுமதி. அப்போ நியாயமான பெறுமதி என்பது அறிவும் விருப்பம் உள்ள தரப்பினர்களுக்கிடையே, அது அறிவும் விருப்பம் உள்ள கொள்வனவாளராக இருக்கலாம், விற்பனையாளராக இருக்கலாம், நட்புக்கிடமற்ற வகையில் சொத்தினை பரிமாற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் பெறுமதி நியாயமான பெறுமதி என்று சொல்கின்றோம். அதனை விட முன்கொண்டு செல் தொகை. சொத்து தொடர்பாக அதன் மீதான திரண்ட தேய்மான தொகையினை கழித்த பின்னுள்ள தொகையே நாங்கள் முன்கொண்டு செல் தொகை, அதாவது கிரியத்திலிருந்து திரண்ட தேய்மானத்தை கழித்து வருகின்ற தொகை முன்கொண்டு செல் தொகை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை நாங்கள் சொத்தாக இனங்காண வேண்டும். அந்த சொத்தாக இனங்காண்பதற்கு சில விடயங்கள் இருக்கின்றது. அந்த சொத்துடன் தொடர்பான எதிர்கால பொருளாதார நலன்கள் நிறுவனத்திற்கு சென்றடையக்கூடியதாக இருத்தல் வேண்டும். குறித்த சொத்தின் கிரியத்தினை நம்பகரமான முறையிலே நாங்கள் அளவிடக்கூடியதாக இருக்கும். அந்த குறிக்கப்பட்ட சொத்தின் கிரியம் நம்பகரமான முறையில் அளவிடப்படக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் ஒரு உருப்படி சொத்தாக அங்கீகரிக்கப்பட தகுதி பெறும்போது அது அதன் கிரியத்தில் அளவிடப்படும். நாங்கள் பொதுவாக சொத்துக்கள் வரலாற்று கிரிய அடிப்படையில் அளவீடு செய்யப்படும். அவ்வாறு அளவீடு செய்யப்படுகின்ற போது ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் ஒரு உருப்படி சொத்தாக அங்கீகரிக்கப்பட தகுதி பெறும் போது அது அதன் கிரியத்தில் அளவிடப்படும். இக்கிரியம் ஆரம்ப கிரியமாகவும் அடுத்து வரும் கிரியங்களாகவும் இருக்கும். அப்போ ஆரம்ப கிரியம் என்பது ஒரு சொத்து நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். கொள்வனவு செய்கின்ற போது அந்த கொள்வனவு செய்கின்ற பகுதியில், கொள்வனவு செய்கின்ற காலப்பகுதியில் இருக்கின்ற கொள்வனவு விலையாக இருக்கும். அதனை விட அடுத்து வரும் கிரியங்கள், தொடர்ச்சியாக வரும் கிரியங்கள். அப்போ இங்கே தொடர்ச்சியான வரும் கிரியங்கள் என்பது சொத்து அதனுடைய கொள்விலையோடு நாங்கள் பயன்படுத்துகின்ற போது எங்களுக்கு ஏற்படுகின்ற மூலதன செலவாகவும் வருமான செலவாகவும் இங்கே சொல்லிக்கொள்ள முடியும். மூலதன செலவு என்பது ஒரு சொத்தினுடைய உதிரிப்பாகங்களை, அந்த சொத்தை என்னுடைய பயன்பாட்டளவை அல்லது இயலளவை அதிகரிப்பதற்காக அந்த சொத்தினுடைய உதிரிப்பாகங்களை வாங்குவதனூடாக அது சொத்தினுடைய பெறுமதியை அதிகரிக்கும். இதனை நாங்கள் மூலதன செலவாக சொல்ல முடியும். அடுத்தபடியும் வருமான செலவு, அதாவது சொத்தை பராமரிப்பதற்காக ஏற்படுகின்ற கிரியங்கள் வருமான செலவுன்றதுக்குள்ள நாங்கள் பார்க்க முடியும். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை நாங்கள் முதலாக இனங்காண போகிறோம். அப்போ இனங்காணைக்க அப்போ ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் கொள்வன செய்யப்படுகின்ற போது அதனுடைய கொள்வனவு கிரியம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கின்ற விடயம் வியாபார கழிவுகள், தள்ளுபடிகள் கொள்வனவு கிரியத்தை கணிக்கும் போது கழிக்கப்படுதல் வேண்டும். இறக்குமதி தீர்வை மற்றும் மீளளிக்கப்படாத கொள்வனவு வரிகள் நாங்கள் அதனை சேர்க்க வேண்டும். கொள்வனவு செய்யப்பட்ட சொத்து அதன் அமைவிடத்துக்கு கொண்டு வருவதுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட கிரியங்கள், உதாரணமாக நாங்கள் ஒரு சொத்தை கொழும்பில் கொள்வனவு செய்கின்றோம் என்று வச்சால் அதுக்கு ஏற்படுகின்ற கொள்வனவு கிரியம். கொழும்பில் கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு ஆதனம் பொறி இயந்திரம் அல்லது ஒரு உபகரணம் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் கொண்டு வருகின்ற போது எங்களுக்கு விநியோக கிரியம் ஏற்படும். அந்த விநியோக கிரியமும் அந்த குறிப்பிட்ட கிரியத்துடைய பெறுமதியை கூட்டுவதாக இருப்பதால் நாங்கள் அந்த கிரியத்தோடு என்ன செய்கின்றோம் என்றால் சேர்க்கின்றோம். அப்போ அதாவது கொள்வன செய்யப்பட்ட சொத்தினை அதன் அமைவிடத்துக்கு கொண்டு வருவதுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட விடயங்கள், தொடர்பு கொண்ட விடயங்கள் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். நிலைய தயார்படுத்தல் கிரியம், ஆரம்ப விநியோகம் மற்றும் கையாளும் கிரியம், நிறுவுவதற்கான கிரியம், சொத்து சிறப்பாக செயற்படுகின்றதா அதை நாங்கள் பரிட்சித்து பார்க்கணும். சொத்து இயந்திரம் சரியான முறையில் தொழிற்படுகின்றதா அல்லது பொறி இயந்திரம் செயற்படுகின்றதா என்பதை பரிட்சிக்கும் பார்க்கின்ற கிரியங்களும் இதனுள் கொண்டு வரப்படும். அதனை விட ஆயுட்கால முடிவில் பகுதிகளாக பொருத்துவதற்கும் அகற்றுவதற்கும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் கிரியம். இங்கே பார்க்க நாங்கள் சொத்தொன்று, அதாவது ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் எவ்வாறு இனங்காணப்படுது. ஆதனம் பொறி தொகுதி மற்றும் உபகரணங்களை சொத்தாக இனங்கண்ட பின்னர் மதிப்பீடு. அதில் 2 மதிப்பீடு, கிரிய மாதிரி, மற்றது மீள் மதிப்பீடு மாதிரி. கிரிய மாதிரியை பொறுத்தவரையில் நாங்கள் சொத்துக்கள் பொதுவாக வரலாற்று கிரிய அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும்.
ஆனால் நடைமுறை சந்தை விலையில் அதனுடைய பெறுமதி மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகையாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். இதனை எவ்வாறு நாங்கள் கணக்குகளுக்குள் கொண்டு வருகின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கின்ற ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஆதன பொறி மற்றும் உபகரணங்களில் மீள் மதிப்பீடு. ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் அதில் உள்ள ஒவ்வொரு உருப்படியும் மீள் மதிப்பீடு செய்யப்படும் போது உருப்படியின் ஓர் வகுப்பினை சேர்ந்த அனைத்து சொத்துக்களும் மீள் மதிப்பீடு வேண்டும். மிக கவனமாக இருக்க வேண்டும். பொறியை நீங்கள் மீள் மதிப்பீடு செய்ய வேண்டுமாக இருந்தால் பொறி வகுப்புகள் பொறி உருப்படிகள் ஒவ்வொன்றும் மீள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு மீள் மதிப்பீடு செய்கின்ற போது நீங்கள் முதல் முறையாக மீள் மதிப்பீடு செய்தால் முதல் முறையாக மீள் மதிப்பீடு செய்கின்ற போது உங்களுக்கு மீள் மதிப்பீட்டில் மிகை கிடைச்சால் நான் சொல்கிறேன் ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ். முதலாக நீங்கள் மீள் மதிப்பீடு செய்தால் உங்களுக்கு மிகை கிடைக்கின்றது. மிகை கிடைத்தால் அந்த குறித்த சொத்து கணக்கு வரவு, அதாவது ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களாக இருக்கும் அதனுடைய சொத்து கணக்கு வரவு, மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கு செலவு. இதில் நீங்கள் பார்க்கின்ற விடயம் என்னென்றால் நாங்கள் இப்பொழுது தயாரிக்கின்ற நிதி கூட்டுகள், அதாவது லாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றில் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தில் மீள் மதிப்பீட்டு மிகையாக நாங்கள் அதனை காட்டிக்கொள்ளலாம். மீள் மதிப்பீட்டில் குறை கிடைத்தால் நான் சொல்கிறோம் ரீவேல்யூவேஷன் டெபிசிட். அது ஏனைய செலவு கணக்கு, அதாவது இது வந்து லாப நட்ட கணக்கில் அந்த லாபத்தை தீர்மானிப்பதற்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். ஏனைய செலவு கணக்கு அது குறிப்பாக லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டுக்குள்ளே நாங்கள் அதை காட்டுவோம். சொத்து கணக்கு செலவு. அப்போ மிக கவனமாக இருக்க வேண்டும். முதலியாக சொத்து மீள் மதிக்கப்பட்டால் மீள் மதிப்பீட்டில் மிகை கிடைத்தால் சொத்து கணக்கு வரவு, மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கு செலவு. இதை மீள் மதிப்பீட்டு மிகை லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டில் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தின் கீழ் மீள் மதிப்பீட்டு மிகையாக நீங்கள் காட்டுதல் வேண்டும். மீள் மதிப்பீட்டில் குறை கிடைத்தால் இதை நாங்கள் நட்டம், அதாவது எங்களுக்கு ஏனைய செலவு கணக்கில் நாங்கள் கழித்து காட்டுவோம். அதில் ஏனைய செலவுக்குள்ள நாங்கள் அதில் போடுவோம். அதே நேரம் சொத்து கணக்கு செலவு. கடந்த வருடம் ஒன்றில் மீள் மதிப்பீடு செய்யப்பட்ட ஆதனம் பொறி மற்றும் உபகரண உருப்படி ஒன்று மீண்டும் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டால், அதாவது இது 2ஆம் தடவை மீள் மதிப்பீடு செய்யப்பட்டால், நாங்கள் உதாரணம் ஒன்றை பார்ப்போம். ஆரம்பத்தில் பொறியினை மீள் மதிப்பீடு செய்ததில் 10 லட்சம் ரூபா மீள் மதிப்பீட்டு மிகை கிடைக்கப்பட்டுள்ளது. இப்பொறியினை மீண்டும் மீள் மதிப்பீடு செய்தால் மீண்டும் மீள் மதிப்பீடு செய்ய மீள் மதிப்பீட்டில் குறை 8 லட்சம் ரூபா ஆயின் மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கு வேற, அதாவது நாங்கள் முற்றுமடங்கிய வருமான ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ளே கொண்ட மீள் மதிப்பீட்டு மிகை கண்டது காட்டும் 8 லட்சம் ரூபா. பொறிக்கணக்கு செலவு 8 லட்சம் ரூபா. மீள் மதிப்பீட்டில் குறை 13 லட்சமாக இருந்தால் மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கு வரவு 10 லட்சம் ரூபா. அது லாப நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டில் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தில் காட்டப்படும். ஏனைய செலவு கணக்கு வரவு 3 லட்சம். அதாவது ஏற்கனவே நாங்கள் மிக 10 லட்சமாக இருக்குது. இப்போ மதிப்பீடு செய்ய எங்களுக்கு 13 லட்சம். ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு 3 லட்சம் ஏனைய செலவு கணக்கில். அது நாங்கள் மதிப்பீடு குறையாக காட்டுவோம். 13 லட்சமும் பொறிக்கணக்கு செலவு 13 லட்சம். ஆரம்பத்தில் பொறியினை மீள் மதிப்பீடு செய்ததில் 5 லட்சம் ரூபா மீள் மதிப்பீடு குறை கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்பொறியினை மீண்டும் மீள் மதிப்பீடு செய்தால் மீள் மதிப்பீட்டில் மிகை 4 லட்சம் ரூபாய். நாங்கள் மீள மதிப்பீடு செய்ய மீளவும் எங்களுக்கு குறை வருகின்ற போது பொறிக்கணக்கு வரவு 4 லட்சம் ரூபா, ஏனைய செலவு கணக்கு செலவு 4 லட்சம் ரூபா. இது வந்து நாங்கள் லாப நட்ட கணக்குன்னு சொல்லலாம். அதில் லாபம் இல்லை நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டு அது எடுத்து செல்லப்படும். மீள் மதிப்பீட்டில் மிகை 7 லட்சம் ரூபாயின் பொறிக்கணக்கு வரவு 7 லட்சம் ரூபா. மீள் மதிப்பீட்டு மிகை கணக்கு செலவு 2 லட்சம் ரூபா. ஏனைய செலவு கணக்கு செலவு 5 லட்சம் ரூபா. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் முதல் மதிப்பீடு செய்ய எங்களுக்கு குறை வந்தது. மீள மதிப்பீடு செய்ய மிகை வருகின்ற போது அது தொடர்பான பதிவுகள் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மொத்தமாக 6 முறைகளில் நாங்கள் இந்த மீள் மதிப்பீட்டினுடைய விடயங்களை பார்த்து கொள்ள முடியும். அடுத்த விடயம் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் அகற்றல். சொத்துக்கள் கொள்வன செய்யப்பட்டு அதனுடைய பயன்தரு ஆயுட்காலத்தின்குள்ளேயும் அல்லது பயன்தரு ஆயுட்கால முடிவிலையும் சொத்துக்கள் வந்து அகற்றப்படலாம். சொத்துக்கள் வந்து ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் அகற்றப்படுகின்ற போது அந்த அகற்றல் கணக்கு, சொத்து அகற்றல் கணக்கு நீங்கள் தயார் செய்தல் வேண்டும். அந்த சொத்து அகற்றல் கணக்கில் அந்த
அகற்றப்படுகின்ற சொத்தின் கிரியம் தாக்கல் செய்யப்படும். அதனுடைய திரண்ட தேய்மான தேய்வு தாக்கல் செய்யப்படும். அகற்றலாக கிடைக்கின்ற காசு தாக்கல் செய்யப்படும். அதனோட சில பகுதியாக மாற்றுகின்ற போது அதுவும் மாற்றம் செய்யப்படும். அதன் அடிப்படையில் சொத்து அகற்றலால் கிடைக்கின்ற ஆதாயம் அல்லது நட்டம் தீர்மானிக்கப்படும். அது தொடர்பான கணக்கீட்டு பதிவுகள் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பகுதி ஒன்றில் உங்களுக்கு பல்வேறு வினாக்களாக வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் தொடர்பான வெளிப்படுத்தல்கள். இலங்கை கணக்கீட்டு நியமத்தின் அடிப்படையில் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் நாங்கள் ஒவ்வொரு உருப்படியும் அதனை வெளிப்படுத்தல் வேண்டும். அந்த வெளிப்படுத்துகின்ற போது அதன் வரலாற்று கிரியம், பெருமான தேய்வு முறைகள் தொடர்பாக நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இந்த நியமத்தோட நான் இப்போ கணக்கீட்டு கொள்கை உங்களுக்கு விளங்கப்பட்ட கணக்கீட்டு கொள்கை LKS 8 மிக இலகுவாக தொழில்படுகின்ற என்றால் இந்த பெருமான தேய்வு கொள்கை கணக்கீட்டு கொள்கையாக கொள்ளப்படும். இந்த பயன்தரு ஆயுட்காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் கணக்கீட்டு மதிப்பீடுகள் ஏற்படுகின்ற மாற்றமாக இருக்கும். அப்போ மிக இலகுவாக நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். LKS 8க்கும் LKS 16க்கும் நாங்கள் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நியமங்களையும் நீங்கள் விளங்கிக் கொள்கின்ற போது அந்த நியமங்கள் எவ்வாறு மற்ற நியமங்களோடு தொடர்புடையது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு வினாக்களும் கேட்கப்படலாம். அதனை விட ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் மீள் மதிப்பீடு செய்கின்ற போது அந்த மீள் மதிப்பீடு தொடர்பான விடயங்களும் அங்கு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் செயற்பாடு ஒன்றை பார்க்கின்ற போது LKS 16 ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் இன்படி பின்வரும் கூற்று அல்லது கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானது. இது காபத்து பரீட்சை 2019 பகுதி ஒன்றில் வினா இலக்கம் 18 உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. பெருமான தேவை என்பது ஒரு சொத்தொன்றின் பெருமானத்தை விடத்தக்க தொகையினை அதன் பயன்தரு ஆயுட்காலம் முழுவதற்கும் முறையாக ஒதுக்கீடு செய்தலாகும். பெருமானத்தை விடத்தக்க தொகை என்பது ஒரு சொத்தின் கிரியம் அல்லது கிரியத்துக்கு மாற்றீடு செய்யப்பட்ட வேறு தொகையிலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழித்து வரும் தொகையாகும். நிறுவனம் ஒன்றினால் சொத்தொன்றின் பாவனைக்காக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் பயன்தரு ஆயுட்காலம். அப்போ இங்கே பார்க்கின்ற விடயம் பெருமானத்தை என்பது தொடர்பான வரவிலக்கணம் தரப்பட்டிருக்கு. அப்போ பெருமானத்தை தொடர்பான வரவிலக்கணம் அது சரி. பெருமானத்தை விடத்தக்க தொகை கிரியத்திலிருந்து அல்லது கிரியத்துக்கு மாற்றீடு செய்யப்பட்ட தொகையிலிருந்து எஞ்சிய பெறுமதியை கழித்து வரும் தொகை. நிறுவனம் ஒன்றினால் சொத்தொன்றின் பாவனைக்காக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் காலம் பயன்தரு ஆயுட்காலம். அப்போ இதில் உங்களுக்கு முதலாவது விட A மாத்திரம், B மாத்திரம், AB, BC, AB. அப்போ இங்கே மூன்றுமே எங்களுக்கு இந்த கூட்டுக்களில் மூன்றுமே எங்களுக்கு சரி. ஆகவே எங்களுக்கு விடை ABC ஆகிய எல்லாம். செயற்பாடு 2 நேத்ரா PLC ஆனது உற்பத்தியில் பயன்படுத்துவதற்காக 1/3/2019 2 மில்லியனை செலுத்தி இயந்திரம் ஒன்றை இறக்குமதி செய்தது. இது தொடர்பில் பின்வரும் செலவுகள் கம்பெனிக்கு ஏற்பட்டன. உங்களுக்கு கம்பெனிக்கு ஏற்பட்ட செலவுகள் ஆயிரங்களில் தரப்படும். இடத்தயாரிப்பு கிரியம் 1,160,000. இயந்திரத்துக்கான மின் விநியோக இணைப்பு கட்டணம் 10. ஆரம்ப பரீட்சா தோட்டத்திற்கான கிரியம் 20. உற்பத்தி பொருளின் தரத்துக்கான விளம்பர கிரியம் 60. இயந்திர பாவனையை தொடங்குவதற்கான அனுமதியை பெறுவதற்கு செலுத்திய அனுமதி பத்திர கட்டணம் 30. இயந்திர பாவனையை தொடங்குவதற்காக நடைபெற்ற விழாவிற்கான கிரியம் 40. அப்போ இதில் உங்களுக்கு கேட்கணும் LKS 16 படி பொறியாதனம் மற்றும் உபகரணங்களில் இயந்திரத்தின் இனங்காணலின் போது அதன் கிரியம். அப்போ நாங்கள் இனங்காணலின் போது அதன் கிரியம் என்ற கொள்விலையோடு நாங்கள் அந்த சொத்தை குறிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்து செய்கின்ற விடயங்கள் எல்லாம் இங்கே கருத்தில் கொள்ளப்படும். இடத்தயாரிப்பு கிரியம் வரும். இயந்திரத்துக்கான மின் விநியோக இணைப்பு கட்டணங்கள் நாங்கள் கருத்தில் கொள்வோம். ஆரம்ப பரீட்சா தோட்டத்துக்கான கிரியம் கருத்தில் கொள்வோம். உற்பத்தி பொருளின் தரத்துக்கான விளம்பர கிரியம் இங்கு இது அந்த கிரியத்தோடு இனங்காணப்பட முடியாது. இயந்திர பாவனையை தொடங்குவதற்கு அனுமதியை பெறுவதற்கு செலுத்திய அனுமதி பத்திர கட்டணம் 30. இதுவும் நாங்கள் அந்த கொள்வனவு அந்த இயந்திரத்தின இனங்கான கிரியத்தில் கருத்தில் கொள்வோம். இயந்திர பாவனையை தொடங்குவதற்காக நடைபெற்ற விழாவிற்கான கிரியம் 40. இது நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். அப்போ உங்களுக்கு தரப்பட்ட விடயத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய விடயம் அந்த கிரியம் அந்த சொத்தின் இயந்திரம் அல்லது சொத்து தொடர்பான கிரியத்தோடு தொடர்புடைய கிரியங்கள் இனங்காணும் போது தொடர்புடைய கிரியங்கள் தொடர்புபடாத கிரியங்கள் தொடர்புடைய கிரியங்கள் அந்த கிரியத்தோடு கூட்டப்படும். தொடர்புபட முடியாத கிரியங்கள் அந்த கிரியத்தில் கருத்தில் கொள்ள தேவையில்லை. அப்போ இதுக்குரிய விடியை நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு 2,10,20,000 ரூபா உங்களுக்கு விடியாக கிடைக்கும். செயற்பாடு 3 பொறுத்தவரையில்
LKS 16 ஆதன பொறி மற்றும் உபகரணங்கள் கீழ்காணப்படும் சொத்தொன்று தொடர்பில் கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கின்றன. பொருள் உற்பத்திக்கு அல்லது சேவை வளங்களுக்கு பாவிப்பதற்காக வைத்திருக்கப்படும் உருவச் சொத்து அல்லது அருவச் சொத்து. ஒரு இடத்துக்கு மேலான காலத்துக்கு பயன்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்படும் சொத்து. சொத்து இனங்காலின் போது கிரிய மாதிரி அல்லது மீள்மதிப்பு மாறி அடிப்படையில் அளவிடப்படும் சொத்து. சொத்து இனங்காணலில் தொடர்ந்து ஏற்படும் எல்லா செலவுகளும் எப்பொழுதும் மூலதனமாக்கப்படும். சொத்தொன்று இதை இனங்காண்பதற்கு சட்ட ரீதியான உடைமை அவசிய நிபந்தனையாகும். அப்போ இங்கே சொத்து தொடர்பான பண்புகளை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அது தொடர்பாக வருகின்ற போது இதுக்குரிய விடையாக நாங்கள் அதாவது என்னென்னா, ஒரு வருடத்துக்கு மேலான காலத்துக்கு பயன்படுத்த எதிர்பார்க்கப்படும் சொத்து. மற்ற கூற்றுக்களில் சில மயக்கங்கள் இருக்கின்றது. பொருள் உற்பத்திக்கு அல்லது சேவை வளங்களுக்கு பாவிக்கப்படும் உருவ சொத்து அல்லது அருவ சொத்து. இங்கே பார்க்கணும் தொற்றுணரக்கூடிய சொத்து இருந்தால் நாங்கள் அதற்குரிய விடையாக கருத்தில் கொள்ளலாம். மூன்றாவது, சொத்து இனங்காணன் போது கிரிய மாதிரி அல்லது மீள்மதிப்பு மாதிரி அடிப்படையில் அடப்படும். இங்கே சொத்து இனங்காணப்பட்டதன் பின் கிரிய மாதிரி மீள்மதிப்பு மாதிரி பயன்படுத்தி கொள்ளப்பட முடியும். சொத்து இனங்காணலில் தொடர்ந்து ஏற்படும் எல்லா செலவுகளும் எப்பொழுதும் மூலதனமாக்கப்படும். இங்கே வருமான செலவும் பெறும், மூலதன செலவும் பெறும். மூலதன செலவுகள் மட்டும் மூலதனமாக்கப்படும், வருமான செலவுகள் மூலதனமாக்கப்பட மாட்டாது. சொத்தொன்று இதனை இனங்காண்பதற்கு சட்ட ரீதியான உடைமை அவசியம் நிபந்தனை ஆகும். சொத்தொன்றை நாங்கள் எங்களுக்கு சட்ட ரீதியான உடைமை நிபந்தனை இல்லை. அடுத்தபடியும் செயற்பாடு 4, பெறுமதி சேர் வரி வெட் பதிவினை கொண்ட வரியறுத்த அஜித் கம்பெனியானது 1/4/2015 இயந்திரம் ஒன்றை 41,40,000 ரூபாய்க்கு வாங்கியது. இத்தொகையில் பெறுமதி சேர் வரி செலுத்திய 5,40,000 ரூபா உள்ளடங்கியுள்ளது. அப்போ இங்கே பார்க்கின்ற போது இந்த வரியறுத்த அஜித் கம்பெனி வெட்டுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கின்றா பதிவு செய்திருக்கு. வெட்டுக்காக பதிவு செய்த நிறுவனங்களை பொறுத்தவரை வெட்டை அவர்கள் செலுத்தியவற்றை மீள பெற்றுக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் 5,50,000 ரூபா அந்த வெட் அந்த இயந்திரத்தின் கிரியத்தில் உள்ளடங்கி இருக்கின்றது. இந்த இயந்திரத்தின் பயன்தர ஆயுட்காலம் 5 வருடங்கள் ஆகும். இதற்கு எஞ்சிய பெறுமதி எதுவும் இல்லை. LKS 16 ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் இன்படி 31/3/2016 உள்ளவாறான இயந்திரத்தின் கொண்டு செல் தொகையாது. அப்போ கொண்டு செல் தொகையை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்போ கொண்டு செல் தொகை என்றது இங்கே பார்த்தீங்கன்னா இயந்திரத்தின் கிரியம் 4,01,40,000 ரூபா. அதில் வெட் உள்ளடங்கி இருக்குது. வெட் நிறுவனம் பதிவு செய்தபடியால் வெட்டை நாங்கள் கடிக்கலாம் என்ற நிறுவனம் அதை பெற்றுக்கொள்ளும். அப்போ எங்களுக்கு கிடைக்கின்ற விட 3,08,00,000 ரூபா. 4,01,40,000 ரூபாவிலிருந்து 5,40,000 ரூபா நாங்கள் கழிச்சா எங்களுக்கு கிடைக்கின்ற விட 3,06,00,000 ரூபா. அதனுடைய பயன்தர ஆயுட்காலம் 5 வருடங்கள். அதனுடைய பயன்தர ஆயுட்காலங்கள் 5 வருடங்கள். அதனை நாங்கள் பிரித்தோம்னா எங்களுக்கு வாரம் அந்த வருடத்துக்குரிய தேய்மானம். அப்போ கிரியத்திலேருந்து நாங்கள் தேய்மானத்தை கழிச்சா எங்களுக்கு வார விட 2,08,80,000 ரூபா. அப்போ பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள், அதாவது இலங்கை கணக்கு நியமம் 16 படி ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் என்ன, அதன் பண்புகள், பெருமானத்தை வண்ட என்ன, பெருமானத்தை விடத்தக்க தொகை என்ற என்ன, முன் கொண்டு செல்லும் தொகை என்ற என்ன, நியாயமான பெறுமதி என்ற என்ன, அவை எவ்வாறு நாங்கள் கணக்குகளை காட்டுறது, அதனுடைய கிரிய எவ்வாறு கணிப்பீடு செய்யப்படும், அதனுடைய கிரிய மாதிரி என்ற என்ன, மீள்மதிப்பீட்டு மாதிரி என்ற என்ன, மீள்மதிப்பீட்டு முறையை பொறுத்தவரையில் எவ்வாறு அதனை கணக்குகளில் பதிவு செய்கிறது, அதனை விட அது சொத்து அகற்றல், அதனை விட அந்த கடந்த காலங்களில் இந்த விடயங்கள் எவ்வாறு வினாக்களாக உங்களுக்கு பரீட்சையில் கேட்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இது பகுதி 1 பெறுகின்றது. பகுதி 2 கம்பெனி கணக்கில் சீராக்கமாக தரப்பட்ட இந்த சீராக்கத்தை செய்வதனூடாக நீங்கள் நிதி நிலைமை நிதி கூட்டுக்களை தயாரிக்கலாம். அது லாபம் அல்லது நட்ட ஏனைய மற்றும் அடங்கிய வருமான கூட்டில் எவ்வாறு இந்த சீராக்கங்கள் செய்யப்படுகின்றது, நிதி நிலைமை கூட்டில் எவ்வாறு செய்யப்படுகின்றது, இதற்கு மேலதிகமாக நாங்கள் செய்கையில் ஆதனம் பொறி மற்றும் உபகரண அசைவு கூற்று, அது கொள்வனவு பின்ன ஆரம்ப மீதி தரப்படும், அது கொள்வன செய்யப்படும், சொத்து அகற்றல் வரும், மீள் மதிப்பீடு செய்யப்படும், மீள் மதிப்பில் மிகை வரும், அதனுடைய குறை வரும், அது எவ்வாறு கணக்கில் செய்யப்படும் என்பது இங்கு சுட்டி காட்டப்பட்டது.